மும்பை, நிஷிதா மீடியா, கலிபோர்னியா, அமெரிக்கா, தில்லி கலை இலக்கிய பேரவை இணைந்து வழங்கும் கண்ணதாசன் நினைவு தினம் 2024 பன்னாட்டு கவியரங்கம். இணைப்பில் இருந்துள்ள அனைத்து கவிஞர்களையும் இருகரம் கூப்பி தமிழன்பால் அழைக்கிறேன். நல்வரவு அனைவருக்கும். மரபின் நீங்கள் முத்தைய முனைவர் பாரதி, பாரதியாரின் பொருள் பேட்டி முனைவர் உமா பாரதி அவர்கள் பாராட்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜூவி அவர்களை மிகுந்த அன்புடனும் தங்கள் அனைவரது கரகோஷத்துடனும் ஐயா அவர்களது சில வார்த்தைகளை நமக்காக ஒதுக்கும்படி அன்புடன் விளைகிறேன். பல சொந்தம் சிறுகதைகள் பேசி வாடி துன்பமுக உழன்று எய்தி கொடும் கூற்றுக்கு இறையான பெண்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் நினைத்தாரையோ என்றான் பாட்டு பாட்டன் பாரதி. வீழ்ந்து விட மாட்டோம், எழுந்து நிற்போம் என்று ஒரு ஞாயிறு நாளை இலக்கிய நாளாக மாற்றியிருக்கிற அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஞாயிறு போற்றுதும் என்று குறிப்பிட்டான் கவிஞர் இளங்கோ. இன்றைய ஞாயிறை திங்கள் போல் ஒளி வீசுகிற ஒரு கவிஞராக மாற்றியிருக்கிற மும்பை கவியரசு கண்ணதாசன் தமிழ் பேரவை, நிஷிதா மீடியா கலிபோர்னியா அமெரிக்கா, தில்லி இலக்கிய பேரவை உள்ளிட்ட அமைக்கும் நண்பர்களுக்கெல்லாம் முதலில் நன்றி சொல்லி நான் நாகரிகப்படுகிறேன். நவம்பர் கவிதை வாசிக்க வந்திருக்கிற கவிஞர் லலிதா சுந்தர் அவர்களே, பாலசுப்ரமணியன் அவர்களே, KGS விஸ்வநாதன் அவர்களே, ஆனந்த் சுப்பிரமணியன் அவர்களே, அருண் ராமகழகம் அவர்களே, மாலதி அவர்களே, லட்சுமி அவர்களே, இந்த நிகழ்வை தமிழ் மணக்க தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சேலம் ஜெகன் பிரசன்ன அவர்களே, ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருந்து இணைய வழி மூலம் இந்த நிகழ்விலை இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற தமிழ் உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். ஏராளமான ஆளுமைகள்லாம் பங்கெடுத்திருக்கிற இந்த நிகழ்வில் என்னையும் பங்கெடுக்க செய்வதற்காக முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் இருக்கின்றன ஒரு 700 மொழி குடும்பங்கள் இருக்கின்றன. அதில் பேச்சும் எழுத்தும் கவிதையுமாய் இருக்கிற மொழிகளில் ஒன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் மொழி. மொழி மக்களுக்கான மொழி, இன்னும் சொல்ல போனால் அழகான மொழி. அப்படிப்பட்ட அந்த மொழியால் இன்றைக்கு அலங்கரிக்க வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வானவில்லின் வண்ணங்கள் எப்படி ஈர்க்கிறதோ அப்படி இந்த 7 கவிஞருடைய எண்ணங்களும் நம்மை ஈர்க்கட்டும் என்று நான் என்னுடைய மகிழ்ச்சியை, அன்பை வெளிப்படுத்திக் கொள்கிறேன். அதில் குறிப்பாக மரியாதைக்குரிய சாந்தாராம் அவர்கள் சொன்னது மாதிரி அதற்கு காரணம் திரைப்பட பாடல் வழியாக அவர் மக்களை போய் சென்று சேர்ந்ததுதான். இன்னும் சொன்னால் திரையரங்குகளை எல்லாம் கவியரங்குகளாக மாற்றி வைத்தவன் கண்ணதாசன். அந்த செட்டிநாட்டு திருமணங்களில் எல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும், மணமக்களுக்கு தரக்கூடிய சீரை பரப்பி வைப்பார்கள். என்னுடைய பார்வையில் கண்ணதாசன் தான் திரையரங்க இடங்களிலெல்லாம் சீரை மட்டுமல்ல எதிகை, மோனை என எல்லாவற்றையும் பரப்பி வைத்தவன். ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக கொண்டு போனவன். 2 பொருத்தமான வார்த்தைகளை இணைப்பதனால் தோன்றுகிற மின்சார வெளிப்பாடு தான் கவிதை என்று நாம் எடுத்துக்கொண்டால், கவிதைக்கும் பாடலுக்குமான மெல்லிய கோட்டை அடித்து வைத்தவன் கண்ணதாசன். கிட்டத்தட்ட 5000 பாடல்களை எழுதியிருக்கிறான். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான செவிகளை அடவு கொடுத்திருக்கிறான். பாடல்களுக்கு மிகச் சிறந்த பரிசுகளை, பாராட்டுகளை பெற்றிருக்கிறான். ஊறி கிடக்கிற வார்த்தைகளும் நம்ம எல்லாம் ஈர்க்கும். அந்த கவிதைகளை தாருங்கள் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு தந்ததற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்றல் அப்படின்ற தலைப்புல நம்ம பயணிக்க இருக்கிறோம். இந்த கவி தேரை வடம் பிடிச்சு இழுத்துட்டு போற கவிதை ஆளுமைகள் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். இன்பம் கண்ணியருக்கு
கையில் சாய்வதும் என்பும், தன்னை அறிந்தால் உண்மையில் என்பும், தன்னலம் மறந்தால் பெரும் பேரென்பும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணதாசன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளுக்கு இணக்கமாகவும் லலிதா சுந்தர் அவர்கள் இவங்க சிங்கப்பூர்ல இருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இவர்களை பத்தி ஒரு சிறிய குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். விருது பெற்றவர், அதோட சேர்த்து டிஸ்டிங்விஷ்ட் டோஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற பேச்சாளர் மன்றத்தின் DTM அப்படின்ற நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. கவிதை தொகுப்பு. நான் அழைக்க இருப்பவர் நடிப்பில் ஆர்வம் கொண்டவர், கலையார்வம் மிக்கவர், எழுத்து ஆர்வம், சீரியல், பாட்டு மன்றம், பட்டிமன்றம் என அனைத்து இடங்களிலும் தனது கால் பதித்த எனது அருமை ஐயா அவர்கள் சிங்காரவேலு பாலசுப்ரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தற்சமயம் பஹ்ரைனில் இருந்து நம்முடன் இணைந்திருக்கிறார். ஐயா வாருங்கள். மிக்க நன்றி. தமிழே அழகிய அறிமுகம் ஜெகன்ஜி அவர்களே. அன்னை தமிழே அருந்தமிழ் பயனே, வழிநடத்திடும் தாயே, நீயே எனக்கு துணையிரு தாயே, அன்னை தமிழே உனக்கே முதல் வணக்கம். கவி பொக்கிஷமாம் கலைமகளின் திருமகனாம் கண்ணதாசனின் நினைவு நாளாம். கவி பொய்கையின் கரையில் கூடி நம் கவிக்குளத் தென்றலாம் கவியரசருக்கு பன்னாட்டு கவியரங்க மண்டபத்தில் தமிழ் மலர்களால் அர்ச்சனையாம். கவியரசர் குறித்து கரும்பு சுவை கவியரங்கம் பங்கேற்க அழைத்திட்டார். அரும்பு மனமும் கரும்பு சுவையும் கனிநிகர் மனமும் கொண்ட ஏற்பாட்டாளரான முத்தமிழ் போல் 3 அமைப்பு சார்ந்திட்ட தமிழ் வளர்க்கும் கூட்டத்தார். கவிச்செல்வர், எழுத்தாளர், ஆய்வாளர், எழுத்திலே மற்றும் சுகாதாரத்திலே ஐயா ஜிவி அவர்கள் தலைமையிலே கவிபாடும் புலவர் சபை, கற்றறிந்தோர் உள்ள சபை, தேனில் ஊறிய அமுத தமிழை காதார கேட்டிட வந்துள்ள தமிழ் நேசர்களே, மனம் கனிந்த இனிய மாலை பொழுதில் கன்னித் தமிழால் கண்ணல் சுவை வணக்கம். இடி இடித்தாள் மின்னும் மின்னவென என்னும் மாத்திரத்திலே முன்னோர் கவிபடிக்கும் கற்றறிந்தோர் நிறை சபையில் ஏதுமறியா சிறுவன அறிந்தது சிறிதேனும் அது கொண்டு ஒப்பேற்ற அச்சமின்றி வந்துட்டேன். எம் கவிமையில் குறையிருப்பின் சொல்லிலே பொருளிலே போஷாக்கு குறைவிருப்பின் அருந்தமிழின் குறையென்று தமிழமுதத்தை அவசரமாய் அரைகுறையாய் அருந்தி வந்த என் பிழைதான் எனக்கு அருதி அருள் கூர்ந்து பொறுத்தர்கள். கவிதை தேன்படித்தாய், காற்றோடு மறைந்தாய், காவியமாய் எங்கள் மனதினிலே நிலைத்தாய் கண்ணதாசன் எங்களின் இதய நேசா. கவிக்குளத்தின் தென்றலானி வாழையும் மாவும் ஏழையும் செல்வந்தனும் வானமும் பூமியும் தென்றலுக்கு ஒன்றென்பதாலா எங்கும் நிறைந்து தன்மை தந்து பொங்கும் மனங்களில் ஆனந்தம் அளித்து ஏங்கும் இதயங்களை இதமாய்த்துடும் மெல்லிய மனங்களை மென்மையாய் வருடி செல்ல தீண்டலால் இதம் தருதே தென்றல். அதுபோலும் கவிவரிகள் மெல்ல வந்து மனம் கவருகிறதே. அதனால்தான் மெல்லிய செடியை செல்லமாய் ஆட்டும் தென்றல் செடிகளை கேட்டால் சுகந்தனை சொல். அதுபோல் உன் பாடல் கேட்டவர்க்கே புரியும் சுகம். திங்களோடும் பருதியோடும் பிறந்து வந்த செந்தமிழை, இலக்கியத்தை இலக்கணத்தை கண்கள் எனக் கொண்ட தமிழ் கவிதை மன்னா சக்தி சுட்டவடா என்றாய்.
எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததென்றாய். வேதங்கள் கூட உன் வரிகளால் பிளபிளத்து நின்றாய். மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா என்று மழலை பிரபஞ்சத்தையே பிஞ்சு எழுத்தாக்கினாய். இரவின் கண்ணீர் பனித்துளி என்றாய். ஆழ்கடலில் முத்தெடுக்கும் மீனாய் வாடுகின்ற வரையில் தமிழ்கடலில் மூழ்கியே முத்தெடுக்க தாழ்ந்தே உயர்ந்தே வாழுகின்ற பொழுதினிலே வருத்தெடுத்த துயரத்தையும் வாட்டுகின்ற கோமகனாய் வாழ்ந்தே அனுபவம் முத்துக்களை அள்ளியே வாரி திரட்டி மனமெனும் கூடையிலே போட்டு வைத்து யார் வந்து கேட்டாலும் வாரி இறைத்து வறுமையிலே தாழ்ந்தாலும் செல்வ வளத்திலே வாழ்ந்தாலும் சந்தனமும் வெந்தனலும் பூக்கடையாய் மனதிருத்தி அத்தனையும் அனுபவமே என்றுணர்ந்து சரம் சரமாய் அனுபவ முத்துக்களை கோர்த்து வைத்து முட்ட பாட்டெழுதி மண்ணிலே புகழ் கொண்ட கவிமன்னன் மூன்றெழுத்தில் மூச்சு வைத்த தான் தோன்றி கவிஞன் எங்கள் மூத்த அண்ணன் கண்ணதாஸ். புயலும் பேசும் வடையும் பேசும் சமயத்திலே மந்த மாறுதமாய் சுகமாய் கிடக்கும் பாடல்கள் அவை அனைத்துமே தென்றலின் மறுவடிவம். ஆம், நீ ஒரு தென்றலே, நடத்திட்ட பத்திரிகையும் தென்றலே. காலங்களில் அவள் வசந்தம் என கவிதந்தாய். உன் பாடல்கள் தானே எங்களுக்கு இள வசந்தம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திறந்த நிலையை நிற்கின்றார் என்று உரைத்தாய். கவிக்கோமானே, எட்டடுக்கு மாளிகையில் நீ பிறக்கவில்லை, எட்டாத உயரத்திலும் தமிழ் மனம் பரப்பி கிட்டுகின்ற சொற்களையே தமிழ்கள் ஆக்கி சுட்டுகின்ற மதிவினையே சுடுகின்ற நெருப்பினையே கோப்பையிலே குடித்தே தேவர்களை சந்திக்க புறப்பட்டான். கோப்பையிலே வாழ்ந்த இவன் தமிழ் கோட்டையிலே கவிஞனானான். தமிழை எட்டி எட்டி அவன் பாப்போனாக மாறி தன் பாட்டையே பாட்டாக மாற்றி வாழ்ந்தான். முதலில் நாத்திகமாய் வாழ்ந்திருந்தும் ஆத்திகத்தின் வாசலிலே கவி படைத்தான். நாத்திகவாதத்தில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து ஆத்திக வேதத்தின் உரை எழுதி இதனையே எழுதி கண்ணனிடம் பித்தானான். கண்ணனுக்கே சொத்தானான். முத்தான பாட்டு எழுதி சத்தான வித்துக்களை சொத்துக்களாக கொடுத்தான். தொடக்க முதல் முடிவு வரை தான் எழுதி ஆத்திகமே முடிவில்லா பேரொழி என்றெழுதி முடிவில்லா புகழடைந்தான். மூத்த கவி இவனானான். தமிழ் பெருமை கொண்டது தரணி. இவன் புகழ் பாடி படிக்கின்ற பாடமெல்லாம் பரவசத்தை ஊட்டும், படிக்கின்ற கவிதைகளும் ரசத்தை காட்டும். இலக்கியத்து வாசலிலே மழைக்காக ஒதுங்கியவன் முற்றும் நனைந்தபடி மூழ்கி முத்தெடுத்தான். வழக்கையால் வாழ்த்தி நம்மை வரவேற்கும் நாமகள் தலைவர்கள் அருள் புரிந்தாள். முடிசூடா மன்னன் இவன், இனி ஒருவன் உண்டா? இறையே, உன்னுடைய படைப்பில் ஓர் அதிசயம் இவன், உனக்கே புரியாத ரகசியம். இனிக்கும் கவியான கண்ணதாசன் எனும் இவன் இன்னொரு சிவன். அடிமுதல் கொடாத இலக்கியமா, பாடாத பாட்டுண்டா? கொள்கை பாடல்களை திரையில் வரைந்ததனை அதிகம் படித்தவர்களும் பார்த்து வியந்தார்கள். கொள்கை பாடல்களின் காலம் இது, தமிழ் கொலை பாடல்களின் காலம் இது. தமிழ் இலக்கியங்களை பாடல்களை படித்தாயே, நிழலின் அருமை வெயிலில் தெரியும், நிந்தன் அருமையை இன்று உணர்கிறோம் ஐயா. கவிக்குளத்தின் தென்றல் நீ, நறுமண மலர் மட்டம் பரப்பி மக்களின் மனம் கவர்ந்து தென்றலாய் இதயம் தடவி இன்னமும் பாடுகிறாய் நீ கண்ணதாசனே. பேசும் கவிஞனே, கவியரசு என்றால் கண்ணதாசன், கண்ணதாசன் என்றால் கவியரசு. வருடம் 40க்கும் மேலாய் காலம் கடந்து விட்டது. நீ மறைந்து அன்றும் இன்றும் பேசப்படுகிறாய், என்றென்றும் நீ பேசப்படுவாய் என்று உரைத்து அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் கூறி வாய்ப்பளித்த திரு குமார் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க. நன்றி நன்றி. அருமை அருமை ஐயா. தங்களுடைய கவிமொழியுடன் சேர்த்து தங்களுடைய உடல்மொழியும் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தபடியாக நான் அழைக்கவிருக்கும் ஒரு கவிஞர், அகர வரிசை கவிஞர், நமது மும்பை பேரவையின் மூத்த உறுப்பினர் எஸ். விஸ்வநாதன் ஐயா அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன்.
ஜிவி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். சக கவிஞர்கள் கவிஞர்கள் ஈர்க்கப்பட்டு அவரை பற்றி கவி பாட இங்கு இணைந்திருக்கும் என் சக கவிஞர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கவிஞரை பற்றி கண்ணதாசனை அவர்களை பற்றி ககரத்திலே ஆரம்பித்து ககரத்திலே முடித்தால் என்ன என்று யோசித்தேன். இதோ உங்களுக்காக என் கவிதை கொண்டு கவியொன்று பாட களமிறங்கினேன். கவிஞனை பற்றி கவிதை புனைய பாவிய தாயின் கருவுக்குள் புகுந்தேன். காரிருள் சூழ கருப்பு நிறத்தின் காந்த சக்தியுடன் கலந்தும் விட்டேன். கருமை நிறத்தான் கண்ணனை வணங்கி கவிஞனை பற்றி கண்களால் கேட்டேன். பாட அழைப்பதில் மிக பெருமிதம் கொள்கிறோம். காவிய கவிஞானி, காவிய கவிஞனே, உன் அனுபவங்களை பாடங்களாய் உன் பாடல்களில் தந்தவன் நீ. 7 ஸ்வரங்களுக்குள் 7 வரை மட்டுமே கற்ற உன் சிந்தனையில் எவ்வளவு ஞானம். திரைக்கானங்கள் தவிர்த்து கவிதைகள் மட்டுமே 7 தொகுப்புகளாய் காணவனே. நீ பாடிக் கொடுத்த மங்களங்கள் தமிழுக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடிகள். நீ பாடிக் கொடுத்த மங்களங்கள் தமிழுக்கு நீ சூடிக் கொடுத்த சுடற்கொடிகள். துயிலெழுந்த கண்ணனின் புலவசையில் கோவிக்கணக்கில் பால்கறக்க, கோவுகள் எல்லாம் படிக்கணக்கில் பால்கறக்க வருதிய மழலைகளோ குருவாயூரில் அமுதுன்னும் காட்சி எழில் காவியமாய் இன்னிசை ஓவியமாய். கிருஷ்ண கானத்தில் கிறங்க வைத்த கானகனே, கிருஷ்ண கானத்தில் கிறங்க வைத்த கானகனே, தாய் அன்பை தங்க வரிகளில் நீ தந்த பாடல் எத்தனையோ, வாழ்வியல் பாடல் எத்தனையோ. மாலை நேர நிகழ்விற்கு ஒரு தலைமை ஆசிரியர் அவர்களை நான் அழைக்க இருக்கிறேன். அவர்கள் நமது தலைமை உரை வழங்கிய ஜிவி ஐயா அவர்களின் ஊர்ல இருந்துதான் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க நம்ம கூட. மாலதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் அவர்கள் தப்பட்டையாய் தடம் பதிக்கும் முன்மெட்டு தாரை தப்பட்டை தடம் பதிக்கும் முன்மெட்டு ஏரை பூட்ட எடுப்பார்கள் எழுச்சியுடன் கும்பிட்டு. ஏரை பூட்ட எடுப்பார்கள் எழுச்சியுடன் கும்பிட்டு. பாறை மேல் சென்று விழும் பசும் கொடிக்கும் கொம்பிட்டு. உன் கவி பாறை மேல் சென்று விழும் பசும் கொடிக்கும் கொம்பிட்டு. காலத்தின் மொத்தமான குடியிருப்பின் சொற்பதமே, ஞானத்தின் கீர்த்தியான நியாயத்தின் நல்லறமே, காலத்தின் இருப்பிடமே தாகத்தின் கவிக்குடமே, காலத்தின் இருப்பிடமே. நம்மளுடன் இணைந்து கவியை வழங்க வருகிறார் திருமதி லட்சுமி ரவி அவர்கள். அவர்களை பற்றி ஒரு மிக சிறிய குறிப்பு. கவி பாடும் திறமை வாய்ந்தவர் அவர்கள். வாருங்கள். தென்றல் என தலைப்பிட்டுள்ளீர், அத்தலைப்பை ஆராய நான் தலைப்பட்டுள்ளேன். தென் புயத்து காற்று அது தென்றல், தென் புயத்து காற்று அது தென்றல். தமிழ் புனலின் ஊற்று அவன் கவிக்குலத்தின் தென்றல். தென் புயத்து காற்று அது தென்றல், தமிழ் புனலின் ஊற்று அவன் கவிக்குலத்தின் தென்றல். திருகூடல் பட்டி தந்த தமிழ் சிங்க குட்டி, திரை பிடித்தான் நம் மனதை கவி முரசு கூட்டி. திருகூடல் பட்டி தந்த தமிழ் சரத்துக்குள் அவன் நுழைத்து தந்ததும் ஏராளம். எண்ண குவியலுக்குள் அவன் குழைத்து தந்ததும் தாராளம். முத்துக்கள் போட்டான், அதனால் தத்தளிக்கும் மனதுக்கு நல் ஒத்தடங்கள் கொடுத்தார். பொழிவித்தார். பாகவதம் கீதையையும் தென்மொழியில் மொழிபெயர்த்தான். கனகதாரா தோத்திரத்தை பொன்மழையாய் பொழிவித்தார். இப்படி கற்பனை வளத்தோடு முத்திரை பதிக்க வல்ல சித்திர கவி சொன்னான். அவனை கவிக்குலத்தின் தென்றல் என்பீர். தென்றலா? தென்றல் எப்படி? தென்றல் எனில் வருடி சென்றிடும் இதமாய், விலகி செல்லுமே மெதுவாய். படுத்தி
அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சேலம் ஜெகன் அவர்களுக்கும் நன்றி. புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை என்னுள்ளம் எனில் எடுத்துச் சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று பேசியவன் கண்ணதாசன். இந்த கவியரங்கத்தில் வந்தவர்கள் அத்துணை பேருடைய குரல் மொழி, உடல் மொழி, தமிழ் மொழி எல்லாமே இன்றைக்கு நம்ம ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆட்டி இருக்கிறது. இது மாதிரியான நிகழ்வுகள் எப்போதாவதுதான் நிகழும். கருத்துண்டின் கிறுக்கல்கள் போல் வந்து போகிற நாட்களுக்கு மத்தியில் ஒரு வானவில் நாளாக இந்த நாள் வந்து மலர்ந்திருக்கிறது. இந்த ஆனந்த அனுபவத்தை தந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடாது மழை பெய்தாலும் விடாது நனைகிற பன்னீர் பூக்கள் மாதிரி பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலும் கூட நம்முடைய கவிஞர்கள் மிகச் சிறப்பான கவிதைகளை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை காணென்று ஆனந்த புண்ணி அடிப்போம் என்று சொல்லி பாரதியுடைய வாரிசுகளாக வந்து கவிதை சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. தேர்ந்தெடுத்த கருத்துக்கள் கண்ணதாசன் பற்றிய விஷயங்களை எல்லாம் பதிவு செய்து அவர்கள் வந்து தந்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கண்ணதாசன் என்கிற கவியரசனை நாம் கடத்தி கொண்டே இருப்பதுதான் ஒரு நல்ல விஷயம் என்று நான் பார்க்கிறேன். மின்சாரத்தை நாம் செப்பு கம்பிகள் வழியே கடத்த முடியும், ஆனால் கவிஞர்களை நாம் இந்த தொடர்ந்து கவிதை வாசித்தல் மூலம் அவர்களை பற்றி பேசுவதன் மூலம்தான் கடத்த முடியும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம் என்று நான் பார்க்கிறேன். கண்ணதாசன் சந்தையிலே விண்மீன்கள் விற்க வந்தவன் கண்ணதாசன் என்று சொல்லி, அதனால்தான் கண்ணதாசன் எப்பொழுதுமே மற்றவர்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசமான கவிஞனாக கவிஞர்களுக்கு ஒரு கம்பீரம் வேண்டும். அது முழுக்க இருந்தது கண்ணதாசனுக்கு தான். கண்ணதாசன் சொன்னான், நான் தருவதெல்லாம் சிங்கப்பால், அதை தங்க கிண்ணத்திலே தான் வைத்து நீங்கள் தர வேண்டும் என்று தன்னுடைய தொகுப்பு வெளியிட்டவர்களுக்கெல்லாம் அவன் சொன்னதாக கூட ஒரு குறிப்பு இருக்கிறது. அப்படி நாம் எல்லாம் மகிழ்ந்து தொடர்ந்து பின்பற்ற வேண்டியவராக கண்ணதாசன் இருக்கிறார். பொதுவாகவே தமிழால் நம்ம எல்லாம் ஈர்த்திருக்கிறார்கள். இன்னும் பல மேடைகள் கண்டு அவர்கள் வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். காற்று இருக்கிறவரை கவிதை இருக்கும், மனிதர்கள் இருக்கிறவரை கண்ணதாசன் இருப்பான். கண்ணதாசன் பேர் என்றும் நிலைத்திருக்கும். அவன் புகழை உரத்த குரலில் உச்சரித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. இருந்து இந்த கவியரங்கத்தை சுவைத்திருக்கிற மற்றவர்களுக்கும் நன்றி. ஏன்னா ஒரு செல் உயிரியாக இன்றைக்கு மனிதன் மாறி போயிருக்கிறான். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து ஐயாவோட வார்த்தைகளும் மிக உத்வேகமாக இருக்கிறது. இன்றைய நெஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும் மகாகவி. இந்த நமது கவியரசு கண்ணதாசன் தமிழ் பேரவை மும்பையோட நிகழ்ச்சியை பார்த்தாலே இந்த பாடலைத்தான் நான் வந்து சமர்ப்பணமா சொல்லி அனைவருக்கும் ஒரு இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வையும் நாம நல்லதாக எண்ணினால் அது சிறப்பாக முடியுன்றதுதான் பாரதியோட நோக்கு. அந்த வழியிலே வந்த கண்ணதாசனுக்கும் ஒரு சிறப்பான ஒரு தமிழ் பேரவையை மும்பையில் அருமையாக நடத்தி வரும் சகோதரர் சாந்தாராம் அவர்கள் உட்பட அனைவருக்கும் சிறப்பான இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு அருமையாக என்னை அழைச்சிருந்தாங்க நிறுவனர், என்னுடைய தோழி லட்சுமி ரவி, 2 பேருமே அழைச்சிருந்தாங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ட்டு. நிகழ்வு வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல காலம் நான் இத வராம இருந்ததுன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். அருமையா இருந்தது. அத்தனை பேரும் உங்க எல்லாரையும் வாழ்த்தி உடனே ஒரு கவிதை எழுதிட்டேன். அதை மட்டும் நான் வாசிச்சுட்டு என்னுடைய வாழ்த்துறையை நான் வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். பாரதியை கற்றாலே பாடல் வருமே, அவரது தாசனை கற்றாலே தாளம் வருமே. தாசனை கற்றாலோ கவியாய் வருமே, தென்றல் கவியாய் வருமே. லலிதாவும் பாலுவுமே தந்தார் கவியே, விஸ்வநாதன் ஆனந்தோ தொடர்ந்தார் அதையே. அருமதியும் மாலதியும் வைத்தார் கொடியே, லட்சுமி ரவி படைத்திட்டார் புதுமை கவியே. கவியரங்கம்
என்றாலே தலைமை உண்டே, ஜீவியும் தலைமையராய் வந்தாய் பண்டே. மெரியாழ்கை ஜெகனாலே சிறந்ததுண்டே, டெல்லி குமார் வருகையுமே நல்லதன்றே. நிறுவனராம் சாந்தாராம் பெருமை கண்டே, நான் வியந்து போனேன் கண்ணதாசன் சங்கம் கண்டே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை அப்பா, அருமை அருமை அருமை. நன்றி நன்றி. ரொம்ப அருமையா இருந்தது அம்மா. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும், நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்ற மாதிரி அம்மையார் அவர்கள் இறுதியாக இணைந்து அருமையான ஒரு கவிதை மூலமாக அனைவரின் மனதை கொள்ளை கொண்டார். மிக்க நன்றி அவர்களுக்கு. இறுதிக்காக சார். நன்றி நன்றி. ஜெகன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கவிதை எழுதி விட்டார்கள் பாருங்க, அதான் திறமை. அதெல்லாம் நான் சொல்ல வந்தேன். ஆனா நிகழ்வை பார்க்கிறோம், கேட்கிறோம், ரசிக்கிறோம். ஆனா அதே அடிப்படையை கொண்டு ஒரு கவிதையை எழுதி விட்டார்கள். வாழ்க மாறு. நன்றிப்பா, அருமை அருமை. ஒரு ஆளுமை நம்மிடம் இருக்கிறார். பா குமார் அவர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஐயா அவர்களை பற்றி சொல்வதற்கு நிறைய வார்த்தைகள் உள்ளது. நான் டெல்லியில இருந்தப்பதான் நான் ஐயாவை சந்திச்சேன். அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்பீட்ல நான் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சந்திச்சேன் அவரை முதல் முறை. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் முதல் தடவை என்ன வேகத்துல பார்த்தனும் இன்னைக்கு வரைக்கும் அதே வேகத்துல இருக்கிறாரு. தூதர் அப்படின்ற ஒரு மிக சிறந்த விருது சென்னை மாநகர தமிழ் சங்கம் மூலமாக வழங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் சங்கம் சார்பாக தமிழ் திருமகன் அப்படின்ற ஒரு உயரிய விருதையும் ஐயா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய சார்பாக அழைக்கிறேன், வாங்கலை. மும்பை பேரவை சாந்தாராம் அவர்களுக்கும், அப்புறம் மற்றும் எஷிதா மீடியா கலிபோர்னியா அமெரிக்கா விஸ்வநாதன் அவர்களுக்கும், டெல்லி கலை இலக்கிய பேரவை அறிவாளன் ஐயா அவர்களுக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நடத்துறது மட்டும் பெருமை இல்லை, எல்லாருடைய நிகழ்ச்சிகளையும் பங்கு கொண்டு அவர்களுக்கு உதவிகளை செய்து அந்த அந்த இன்பம் காண்றது அது ரொம்ப எல்லாருக்கும் கொடுப்புனா வராது. அதுவும் போது சந்தோஷமா இருக்கு. சாந்தாராம் அவர்களே சொந்த பிரதர் ஜிவி அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். ஜிவியே ரொம்ப அருமையா இருந்தது. அவருடைய தலைமை இந்த கவியரங்கம் ரொம்ப சீரும் சிறப்புமாக செம்மையாக, அதாவது நேரத்தை கடைபிடித்து ஜெகன் அவர்களும் சாந்தாராம் அவர்களும் நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நேரத்தை கடைபிடித்து அனைவருடைய திறமைகளை, அதாவது ஒரே நிமிஷம் நான் எல்லா பேரையும் சொல்லிடுறேன். இந்த கவி தேர்ல முதல்ல இடம் பிடிச்சது நம்ம கவிஞர் லலிதா சுந்தர், சிங்கப்பூர். அவங்களை பத்தி சொல்ல வேண்டாம். அவங்க இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து என்னுடைய நிறைய பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர். இப்பேற்பட்ட லலிதா சுந்தர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிங்கப்பூர்ல டைம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு 9னா இப்ப அவங்களுக்கு ஒரு 11 மணி இருக்கும். இருந்தாலும் நமக்காக அவங்க ஒரு நேரம் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து நடத்தி கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம். அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். பாலசுப்ரமணியன் பதவியின் அவர்கள், அவரும் ஆபீஸ் நேரம், இன்னைக்கு சண்டே தான் அங்க ஆபீஸ் உண்டு. அப்படி இருந்தும் நமக்காக இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அருமையான கவிதைகளை வழங்கி இருக்கிறார். நல்ல ஒரு பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர். இப்படிப்பட்ட பெருமைகள் பன்முகம் பெருமை கொண்ட இவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் பெருமை அளிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் திரு KGS விஸ்வநாதன், மும்பையை சேர்ந்து, அவரும் ஒரு அருமையான கவிதை வாசித்தார். ரொம்ப சேர்ந்த நம்ம ஊரை சேர்ந்த கவிஞர் ஆனந்த சுப்பிரமணியம் அவர்களும் நல்ல கவிதை வாசித்தார். நமது செயற்குழு உறுப்பினர் ஹைதராபாத் மாநகர தமிழ் சங்கம் அவங்களும் அருமையா பண்ணாங்க. கவிதை நீங்க இந்த கவிதைக்கெல்லாம் வாசிச்சது உண்மையிலேயே அவருக்கு அதை போய் சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மாணவி தலைமை ஆசிரியர் புதுக்கோட்டை, அவங்களும் அவங்களுடைய நடையில அருமையாக பாடல்கள் எல்லாம் பாடி ரொம்ப மகிழ்ச்சாங்க. ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. சிறப்பு மேடம். அடுத்து லட்சுமி ரவி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், திருச்சி வானொலி நிலையம். திருச்சி ரொம்ப இன்றைக்குமே மறக்க முடியாது யாரையும் திருச்சி. அப்பேற்பட்ட லட்சுமி ரவி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கவி வாசித்து நன்றாக நிகழ்ச்சியை நடத்தினார், நிகழ்ச்சியை வழங்கினார்கள், கவியரங்கத்தை வழங்கினார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நம்மளோட ஒத்துழைத்த தொழில்நுட்ப கலைஞர் நம்ம
சையத் அவர்களுக்கும் மற்றும் கேசவ விஸ்வநாதன், அறிவழகன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடைபெற முக்கிய காரணம் வகித்த எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அதாவது சொந்தமில்லாமல் இந்த அனைவருக்கும், கலிபோர்னியா வாழும் தமிழர்களுக்கும், இந்தியாவில் வாழும் தமிழர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் என்று